இருக்கிறாரு. தாமச குணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்ச கதை கடைசியில சத்துவ குணத்துல அவர் பிடிமானமா பிடித்த அந்த முருகப்பெருமானுடைய அந்த ஒரு பிடியில அவர் பிடிச்சு அதுல இருந்து தனக்கு ஒரு அருணகிய கிரிநாதரை போல அவரும் ஒரு தனக்குள்ள ஒரு அனுபூதி கிடைப்பதை அவரு கடைசியில சந்திக்கிறதா அவர் முடிக்கிறாரு. இந்த கதையில பார்க்கும் பொழுது இவர் அந்த ஒவ்வொரு நிமிடமும் அவருக்குள்ள நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாடகங்கள், அதாவது அவர் கண்ணை மூடி இருப்பாரு, இவர் தூங்க கூட விடாது. அந்த கண்ணை மூடி திரைக்கதை போல நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த திரைமறைவுல அதுவும் தத்துவங்களாக இவர் நம்பக்கூடிய விஷயங்கள், இவர் நம்ப மறுத்த விஷயங்கள் இரண்டும் அதனதன் நியாயங்களை சொல்லும். இவரு எதுவும் பேசாமல் சாட்சியாக இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவரே அந்த நாடகத்துக்கு அந்த இயக்குனராக, கதாசிரியராக, அப்புறம் அந்த திரைக்கதை எழுதுபவராகவும், நடிப்பவராகவும், அப்புறம் அதை பார்ப்பவராகவும், விமர்சகராகவும்